அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மார்டின் ஆடியோ திருச்சி. பழையபடி ஒரு அசம்பிள் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ. இதில் எவ்வளோ லைக் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாவது வீடியோவும் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பெரும்பாலும் கார் ஆடியோ இப்போ நம்ம அசம்பிள் செய்ய போகிறது. பெரும்பாலும் கார் ஆடியோ என்கிட்ட கேட்டு ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னால் குறித்த நேரத்தில் செஞ்சு கொடுக்க முடியல. இருந்தாலும் அதையும் மீறி நிறையா பேர் டைம்லாம் கொடுக்குறீங்க. ஓகே நண்பர்களே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம 2.1க்கான எல்லாமே வச்சுருவோம். இந்த போர்டு மட்டும் ஸ்டீரியோ கொடுத்துருவோம். சப்வூஃபர் போர்டு மட்டும் இருக்காது, சப்பு பிரி இருக்காது. அவ்வளோதான். நாளைக்கு அவங்க நம்மகிட்ட வேணும்னா அதே நம்ம வச்சு கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரெண்டு புதுக்கோட்டைக்காரரு. அவர் செய்கிற டிசி டு டிசி கன்வெர்ட்டர் போர்டு நல்லா ஹெவியாக இருக்கும். 10 இன்ச்சு சப்வூஃபர் போட்டுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டும் 10 இன்ச்சே கொடுத்துக்கலாம். நம்ம அப்படி தான் கொடுப்போம். இது டிராக்டருக்கான செய்கிற செட்டு. இது 2 10 இன்ச்சே போட்டுக்கலாங்க. இதில் நாங்கள் போட்டிருக்கோம். வேணால் நாங்கள் செக்கப் பண்ணி வேணாலும் காமிக்கிறோம். 10 இன்ச்சு போடலாம், போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. போடலாம், 10 இன்ச்சு போடலாம். நான் போட்டிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே நண்பர்களே, இதுதான் பேனலு. இது பேஸ்டபிள் போர்டு. இது குஜராத் நம்ம கிட்ட பேனல் வாங்கினவர்கிட்ட வாங்கினோம். நல்லா இருக்கு போர்டு. இது பார்த்தீங்கன்னா STK 4392. இதுக்கு ஹீட் சிங்க் தனியாக வச்சுருக்கேன். ஹீட் சிங்க் நான் காமிக்கிறேன். இதை வச்சு தான் இப்போ நம்ம 2 சேனல் ஸ்டீரியோ செய்ய போகிறோம். நாளைக்கு வேணும்னா அவங்க இதை 2.1 மாற்றிக்கலாம். அதுக்கான ஸ்பேர்ஸுக்கான அந்த பவர் சப்ளை ஹெவியாக தான் போடுறோம். இதை நம்ம 2500 ரூபா 2700 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதை அப்படியே இந்த கண்ட்ரோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படி ஃபிட்டிங் பண்ணிக்கிறீங்க. ஃபிட்டிங் பண்ணிவிட்டு போர்டோட சொருக முடியாது. இங்கே பாருங்கள், இப்படி நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். போர்டை ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை எங்கே வைக்க போகிறீங்கிறது ஒரு மார்க் பண்ணிக்கணும். நம்ம மார்க் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஃபிட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். பெரும்பாலும் ஹீட் சிங்கோட இப்படி தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இப்படி நிறுத்திக்கலாம். நாளைக்கு சப்பு பிரி போர்டு வைக்கணுன்னாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் அசம்பிள் செய்கிறது எல்லாருமே அசம்பிள் செய்யலாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நான் உங்களுக்கு எந்தெந்த கனெக்ஷன் எப்படிங்கிறது அதிலேயே எழுதியிருக்கும். நான் சொல்லியே தரேன், நீங்களே பண்ணிக்கிங்க. டிரைவருங்க பெரும்பாலும் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் தான் இருக்கும். பெரும்பாலும் நாங்களும் வேலை இல்லாமல் தான் இருக்கோம். அது நான் டிரைவருங்களன்னு குத்தம் சொல்ல. ஏன்னா சவாரி சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. உங்கள் செட்டுங்களில் நீங்களே செஞ்சுக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவே போடுறேன். இங்கே பாருங்கள், எஸ்பின்னு இருக்குது பார்த்தீங்களா? எஸ்பின்னுங்கிற இடத்துல ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று கொடுத்துடணும். இது ஒன்று ப்ளஸ்ஸு, இது மைனஸ் ஸ்பீக்கர் சாக்கெட்டு. அதே போல் இந்த பக்கம் ஒரு எஸ்பி இருக்குது பாருங்கள், அதுவும் ஸ்பீக்கர் சாக்கெட் தான். இந்த இன்புட்டுங்கிறது வால்யூம் கண்ட்ரோலோட நடு காலுக்கு கொண்டு போய் அடிக்கிறதுங்க. பக்கத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரும்பாலும் அம்மிங் வர்றதுக்கு வேலையே இருக்கா. அதே போல் இந்த பாருங்கள், இங்கிருந்து 3வது கால். ஓகேங்களா? இதிலேருந்து எடுத்துக்குங்க. அதே போல் அங்கிட்டிருந்து ஒரு 3வது கால், அந்த எர்த்தையும் எடுத்து கீழே பாடி எர்த்து பண்ணிவிடுங்க. பாடி எர்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அம்மிங் சவுண்டே வரவே வராதுங்க. ஹீட் சிங் நல்லா ஹெவியாக போட்டுக்கணும்.
இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது தான் இப்போ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த அசம்பிள் அந்த ஒயரிங் பற்ற வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது கரெக்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒயரெல்லாம் நான் பற்ற வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த ஒயரை எங்கேருந்து எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீங்கள் அது போல் பார்த்துங்க. இது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க, கண்ணில் பார்த்துட்டோம்னா செஞ்சிடலாம். ஓகே நண்பர்களே, ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோ பார்த்தது. அடுத்த பார்ட்டு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ வியூஸ் போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் நான் செகண்ட் பார்ட்டு போடுவேன். ஏன்னா அது நான் சும்மா உங்கள் டைமே நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என் டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்க கற்றுக்குறீங்க அப்படின்னா நம்ம போடலாம் கண்டிப்பாக. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் எதுவும் உங்களுக்கு செட்டு அசம்பிள் பண்ணதே வேணும்னாலும் நம்மக்கிட்ட 1000 ரூபாயிலேருந்து 750 ரூபாயிலேருந்து 3500 ரூபா வரைக்கும் 4500 ரூபா வரைக்கும் செட்டு செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ. கார் செட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ பிரதர்.